மெகா செய்திகள். சம்மாந்துறையில் வாக்குகளை பேரம் பேசுகின்ற அரசியல் கலாச்சாரம் உள்நுழைந்திருப்பது சம்மாந்துறை அரசியலுக்கு பாரிய இழுக்கு. சம்மாந்துறையில் இரு கட்சி மோதல் குறித்து உதுமான் கண்டு நாஃபிர் கண்டனம். செய்தி ஆசிரியர் MSM சாஹிர். சம்மாந்துறையில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவமானது பல அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரியதொரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. நீண்டதொரு அரசியல் வரலாற்றை கொண்ட சம்மாந்துறை மண்ணில் இவ்வாறான புதிய கட்சிகளின் வருகையினால் இடம்பெறுகின்ற வன்முறை கலாச்சாரங்கள், மாமூல் அரசியல் கலாச்சாரங்கள் மற்றும் அரசியல் முகவர்கள் மூலம் வாக்குகளை பேரம் பேசும் அரசியல் கலாச்சாரம் உள்நுழைந்திருப்பது சம்மாந்துறை அரசியலுக்கு பாரிய இழுக்காகும் என்று குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் சம்மாந்துறை போலீசார் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாஃபிர் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவரும் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தலைவருமான உதுமான் கண்டு நாஃபிர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். குறித்த தகவல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், அரசு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான சட்ட திட்டங்களை இறுக்கமாக கடைபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறான காடைத்தனமான அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதனால் மக்களிடம் காணப்படுகின்ற ஜனநாயக தேர்தல் முன்னெடுப்புகள் அனைத்துமே குழிதோண்டி புதைக்கப்பட்டு வன்முறை அரசியல் கலாச்சாரத்தை விதைப்பதற்கு இவ்வாறான சம்பவங்கள் கால்கோளாக அமைகின்றன. மக்கள் ஜனநாயக தேர்தலை எதிர்கொண்டு நேர்மையான அரசியல்வாதிகளை இனம் கண்டு அவர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இவ்வாறான சம்பவங்கள் தடையாக அமைகின்றன. மாமூல் அரசியல், வன்முறை அரசியல் மற்றும் அரசியல் முகவர்களின் ஊடாக வாக்குகளை பணங்களை கொடுத்து பேரம் பேசி பெற்றுக்கொள்ளுகின்ற ஊழல் அரசியல் என்பவற்றை சமூகத்தை கொண்டு வளர்த்துவிட முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சமூகத்தில் கொண்டு வந்து விதைக்கின்றவர்கள் அல்லது பரப்புகின்றவர்கள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருந்து அவைகளை அனைத்தையும் புறம் தள்ளி நேர்மையான அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்ட முறையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொண்டு வாக்களிக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசியலில் பெரும் தலைவர்களால் வழிநடாத்தப்பட்ட சம்மாந்துறை சமூகம் இவ்வாறான ஈனத்தனமான வன்முறை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பயன்படுத்த வேண்டும். புதிய நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுத்து ஊழல் அரசியல்வாதிகளை இதற்கு முன்னர் உள்ள தேர்தல்களில் வீட்டில் அமர வைத்தது போன்று இந்த தேர்தலையும் பயன்படுத்தி இவ்வாறானவர்களுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும். சேவை மனப்பாங்கோடு மக்கள் மனதில் இடம் பிடித்து சேவையாற்றுகின்றவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சமூகத்தின் முன்னால் தேர்தலில் தெரிவு செய்து அவர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்புவதனூடாக எதிர்கால அரசியலில் சிறந்த ஜனநாயகத்தை உருவாக்கி அமைதியான தேர்தல் இடம்பெறுவதற்கு அரசும் மக்களும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். மேற்படி சம்பவமானது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு 2 அரசியல் கட்சிகளுக்கிடையே இடம்பெற்றிருந்தது. இந்த மோதலானது அம்பாறை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட முதலாவது வன்முறை சம்பவமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த சம்பவத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆதரவாளர்கள் சிலர் தேசிய காங்கிரசின் வேட்பாளரின் அலுவலகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த வேட்பாளரை தாக்கிவிட்டு பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் தாக்குதலுக்கு உட்பட்ட காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெகா செய்திகளுக்காக ராஜி முகமது. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.